அனிதா, ஏன் அனுப்புற? கார் எங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஏர்போர்ட் போகணும்னு சொன்னா, அதான் கார் அனுப்பிச்சிட்டேன். காரை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தியா? சரிதா, நில்லு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் ஒரு முழம் பூ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட வீட்டுல அப்பா அம்மாவை கேட்டுட்டு தான் செய்வோம். நீ என்ன வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கிற மரியாதை மட்டும் எதுவுமே இல்லையா? 1 லட்சம் ரூபாய் காரை ஒரு லட்சியமே இல்லாம யாரும் ஃப்ரெண்டு இப்படி கத்துற? என்னமோ உன் காரை யாருக்கோ ஃப்ரீயா கொடுத்துட்ட மாதிரில சொல்ற. காரு திரும்பி வந்துருமா? அடிச்சு பல்லெல்லாம் கட்டி விடுவேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் கூட கூட எடுத்து பேசிட்டு இருக்கு. என்ன அம்மாவுக்கு பொண்ணுக்கு தகராறு? டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டான்னு காரை கொடுத்தேன். அதுக்கு அம்மா இப்படி கத்துறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? You are a fool. You are an idiot. நல்ல ஒரு அரை கொடுத்த அந்த விஷயத்தை சொல்லுங்க. கொடுத்தேன தெரியுமா? கார்ல வழக்கம் போல 10 லிட்டர் பெட்ரோல் தானே போட்டேன். ஆமா. அதை ஊற சித்தி நீயே தீத்திருப்ப. காரை கொடுத்தா டேங்க ஃபுல் பண்ணி கொடுக்கணும். இல்ல கொடுக்கவே கூடாது. அம்மா சொல்ற மாதிரி. ஆனா கரெக்ட் மேனி? ஐயோ, வழக்கம் போல பேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு. ஐஸ் வச்சு கீழே இறக்குறேன். ஓகே வேணி, டார்லிங் வேணி. வாங்க சார், வீட்டுல டிராப் பண்றேன். தினம் உன் கார் தானே வர்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போறேன். பரவாயில்ல, வாங்க சார். ஆத்தியாடா, நம்மளை விட்டுட்டு அவரை ஏத்தின்னு போறான். அவர் வீட்டுக்கு பக்கத்து விடுடா, அதான் ஏத்திட்டு போறான். வட போலாம். இந்த வருஷம் பிக்னிக் ஸ்பாட் அருமையான இடம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஏண்டி இதெல்லாம் ரசிக்காம இந்த பாய்ஸ் குரங்குங்களா எங்கடி காணோம்? அது எங்கேயோ புலிக்குள்ள சிங்கத்தை அடிச்சு வச்சிருக்காங்களா, அத போய் பார்க்க போயிருக்கங்க. அது ஜூல பார்த்தாலே தெரியல. All follow me.
நம்ம கிட்ட ஓகே. அப்படியா? ஏடி மணி, அங்க பாருடி, எவ்வளவு பெரிய அருவி. சோ பியூட்டிஃபுல் நோ? ஏய், அங்க பாருடி, அந்த அருவி அழகா இருக்குல்ல? அடச்சி, அது சின்ன அருவி. இங்க பாருடி, எவ்வளவு பெருசா இருக்கு. ஏய் லல்லி, லல்லி. ஏய் சீக்கிரம் வாடி. என்ன? ஏய் இங்க ஒரு குட்டி யானை குளிக்குதுடி. குட்டி யானையா? எங்க? அதோ. நீ சொன்னது கரெக்ட். அது குட்டி யானையேதான். அந்த பக்கம் நான் ஒரு ஆள் குளிக்கிறத பாத்துடி. ஏய் யாரு அது? அதான் நம்ம கவிஞர். ஓ, ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா? ஏ மணி, இங்க வாயே. என்ன? நீ இல்லடி, கண் கொள்ள காட்சியா இருக்கும்டி. நீ என்ன பண்ற? நீ அந்த குட்டி யானைகிட்ட போ, நான் அந்த பக்கம் போறேன். ஓகே, டன் டன். இந்தா போடி. நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். ஓகே. புடவைய காணுமே, என்னாச்சு? இந்த பசங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். அப்பா, குளிர் தாங்க முடியல. இதையாவது போட்டுக்கோ. அங்க போல வாடி. போலாம். லலிதா, பாலு, என் ட்ரெஸ் எங்க? ஐயோ, என் ட்ரெஸ் எல்லாம் எங்க குடிச்சு வச்சிருக்காளோ? என்னது, இங்கயா சேலையா? சேலை யாரோட சேலையோ? இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டேன். மணி, நம்ம ப்ரொஃபசர் புடவை கட்டிருக்கிற விஷயத்தை இப்பவே போய் நம்ம எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டமார் அடிச்சிடுவோம். ஓகே ஓகே, கம் ஆன், ஹரி அப். மணி, காப்பாத்து மணி. கால் உள்ள போகுது மணி. யாராவது வாங்க, கால் உள்ள போய் யாராவது காப்பாத்துங்க. மணி, காப்பாத்து மணி, காப்பாத்து மணி. அங்க பொற குழியில மாட்டிக்கிட்டேன் சார். அதான் அங்க. யாராவது காப்பாத்துங்களே, நீங்க அங்கே இருங்க சார். என்ன காப்பாத்துங்க சார்.
ஹலோ டெல்லியில மினிஸ்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்காமே. ஆமாமா 31st ஈவினிங். தேங்க்யூமா தேங்க்யூ. இதுல நீங்க என்ன மாத்திரம் கங்க்ராச்சுலேட் பண்ண போறாது, பிரசிடென்ட்டோட முயற்சி இருக்கு. நீங்க அவங்களுக்கும் போன் பண்ணி அவங்களையும் நீங்க கங்க்ராச்சுலேட் பண்ணணும். பை தி வே நாங்க 4 பேர் டெல்லி போய் ஆகணும். நானு பிரசிடென்ட் அப்புறம் நீங்க 2 பேர் கூட 31st ஈவினிங் வரணும். ஒரு நிமிஷம் யார போன். அப்ப நாங்க வரோம். உட்காருங்கம்மா. யாரு? எம்ஆர் கடம்பான சுந்தரம் சக்கசே டிராவல்ஸ்னு சொன்னாரு. நீ எங்கடா தமிழ் படிச்ச? சைனாலியா? கையா குய்யான்னு கொஞ்சம் வாய் மூடிட்டு. ஹலோ சர்க்குலர் டிராவல்ஸா? சொல்லுங்க. 31st ஈவினிங்க்கு டெல்லி ஃபிளைட்டுக்கு 4 டிக்கெட் வேணும்.